ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சின் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆந்திர பிரதேசில் இருக்க கனகநாச்சி அம்மன் கோயிலுக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, ஆந்திராவில் இருக்கிறவங்களுக்கும் சரி ரொம்ப பிரபலமான ஒரு கோயில். எப்போவுமே 2 ஸ்டேட்டும் ரொம்ப கொண்டாடக்கூடிய பிரபலமான ஒரு கோயில்னால் இந்த கனகநாச்சி அம்மன் கோயில் தான். எந்த ஒரு விசேஷம், கோயில் விசேஷமாக இருக்கட்டும், வீட்டில் நல்லது கெட்ட விசேஷங்களாக இருக்கட்டும், அதுக்கு இந்த 2 ஸ்டேட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு இடம்னா இந்த கனகநாச்சி அம்மன் கோயில் தான். இதுக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, பைக்குக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, 4 வீலருக்கு என்ட்ரன்ஸ் இருக்குது, பார்க்கிங்கும் அவைலபிள். இதுதான் பார்த்திங்கன்னா ஃபுல் வியூ, கனகநாச்சி அம்மனுடைய கோயிலுடைய ஃபுல் வியூ இது தான். இதோட ப்ளஸ், இந்த இடத்தோட ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுற்றிலும் மலைகளால் சூழப்பட்டு இருக்கும். சென்டரில் தண்ணி இருக்கும். நம்ம அந்த தண்ணியை கடந்து போனால் தான் கோயில் இருக்கும். இது இந்த கோயிலுடைய மிக பிரபலமான சிறப்பு வாய்ந்தது இந்த கோயிலுக்கு இதுதான். ஏன்னா சுற்றிலும் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி மலைகளால் சூழப்பட்டிருக்கும். சென்டரில் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை நம்ம கிராஸ் பண்ணி போய் தான் அந்தாட்ட பக்கம் கோயிலை நம்ம பார்க்குறதா இருக்கும். ஸோ இதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு, மெயின் சிறப்பு இது தான். இங்கே தண்ணி எப்போல்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டில் எல்லா நாளும் இருக்கும். சில நாளில் மட்டும்தான் தண்ணி ரொம்ப வெளியே குதிக்கும், குளிக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் தண்ணி தேங்கிட்டு இருக்குமோ தவிர சுத்தமாக வற்றி போகிற அளவுக்கு ஒரு சில 2 மாதம், மார்ச், ஏப்ரல் அந்த டைமில் மட்டும் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே தொட்டி இருக்கும், பைப் போட்டு வச்சுருப்பாங்க, போர் போட்டு வச்சுருப்பாங்க, தண்ணி பிரச்சனை இருக்காது. ஸோ அதனால தான் இந்த 2 ஸ்டேட்டும் எந்த ஒரு விஷயம்னாலையும் இங்கே கறியெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு ஃபேமிலியோடு வந்துட்டு போகிற ஒரு கோயிலாக இது 2 ஸ்டேட்டுக்கும் இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த கோயிலில் இப்போ பார்த்திங்கன்னா 2-3 நாளாக நல்ல மழை, தமிழ்நாடாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், நல்ல மழை பெஞ்சிருக்கனால செம்ம தண்ணியாக இருக்குது, ஃபோர்ஸும் அதிகமாக இருக்குது. ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தண்ணி ரன்னிங்லேயே இருக்கிறதுனால குளிக்கிறதுக்கு நல்ல ஒரு அனுபவமாக இருக்குது. ஆனால் இங்கே குளிக்கிறதுக்கு தடை. இந்த இடத்துல மட்டும் நடந்து போகிற பாதையில் இருக்கிற தண்ணியில் குளிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே நிறையா கீழே பாறைகள்லாம் இருக்குது, கல்லெல்லாம் குத்திரும், முள்ளெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே குளிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் கோயிலுக்கு பின்னாடி நான் அதை அப்புறமா காமிக்கிறேன், அந்த இடத்துல நீங்கள் குளிக்கலாம். அதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இந்த கோயில் டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 7 o'clock ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் எப்போவுமே டெய்லி இதே டைமிங் தான். ஸோ எப்போனாலையும் வரலாம், எப்போனாலையும் போகலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸு. எல்லா நண்பர்களுக்கும் தெரியும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்க நிறைய பேருக்கு தெரியும் இந்த இடம் மிகப்பெரிய ஃபேமஸான பிளேஸு. இன்னொரு விஷயத்துக்கும் கூட. ஸோ அந்த விஷயம் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறவங்க கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இந்த இடம் ரொம்ப பிரபலமான இடம் ஒரு விஷயத்துக்காக. அதுக்காகவே இங்கே வர்றது அதுக்காகவே இங்கே வர்றதும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த கனகநாச்சி அம்மன் கோயில் எல்லாமே பார்த்திங்கன்னா பூஜைலாம் பயங்கரமாக பண்ணுவாங்க. அதுவும் டியூஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேலாம் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் வேறு லெவலில் இருக்கும். செம்ம கூட்டம் இருக்கும். ஒரு திருவிழா அப்படின்லாம் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் கூட்டம் இருக்கும். இங்கே நிற்கக்கூட முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த தண்ணி ஃபுல்லாக வெறும் மக்கள், அப்படியே எவ்வளோ பேர் குளிச்சுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரி செம்மையாக இருக்கும். பார்க்குறதுக்கு இந்த கோயில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். என்ன தான் ஆந்திரா இடத்துல இந்த கோயில் இருந்தாலும் இதை அதிகமாக கொண்டாடுறது நம்ம தமிழ்நாடு மக்கள் தான். ஸோ அதனால் இந்த கோயிலுக்கு எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாத அளவுக்கு 2 ஸ்டேட்டும் பயங்கரமாக கொண்டாடுறாங்கன்னு தான் சொல்லணும். இதுதான் பார்த்திங்கன்னா கோயிலுக்கான பின்னாடி. ஸோ இங்கேயே பார்த்திங்கன்னா குடிக்கிறதுக்கான தண்ணியும் இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே ஆடு வெட்டி சமைச்சு எல்லாருக்கும் பரிமாறி சாப்பிட்டுட்டு குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வேண்டுதெல்லாம் முடிச்சுட்டு போகிற இடம் தான். அதிகமாக இந்த இடத்துல காரியம் பண்ணுவாங்க. ஸோ இறந்தவங்க 3ஆம் மாதம் காரியம், 12 நாள் காரியம், இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய பேர் இங்கே தான் அதை பண்ணுவாங்க. தலை முழுங்கிட்டு போகிறதெல்லாம் இங்கே நிறையவே பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல டூரிஸ்ட்டாக நீங்கள் வந்தீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், குளிக்கலாம். இந்த இடத்துல தான் பேக் சைடு, கோயிலுக்கு பேக் சைடு தான். இங்கே தான் பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. துணி மாற்றத்துக்கான இடம் எல்லாமே இருக்குது. அப்படியே மலைகளை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் குளிக்கலாம். அந்த மலையோட நிழல் பார்த்திங்கன்னா தண்ணியில் விழும். அந்த அளவுக்கு செம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. அந்த வியூ நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும்.
சுற்றிலும் இருக்கிற மலை வந்து பார்த்திங்கன்னா கீழே அந்த தண்ணியில் அதோடைய பிம்பம் வந்து தெரியும். அது பார்க்கறதுக்கே செம அழகாக இருக்கும். இப்போ வேறு மழை பெஞ்சதுக்கும் க்ரீனிஷ் வேறு லெவலில் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ கீப் சப்போர்ட் செயின்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி. ஏன்னா ஒரு வீடியோவுக்கும் பார்த்தோம் நீங்கள் கொடுக்குற ஒரு சப்போர்ட், லைக் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஷேர் தான். ஸோ அதை மறக்காமல் கொடுத்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கோயிலுக்கு எத்தனை பேர் போயிருக்கீங்க, எத்தனை டைம் போயிருக்கீங்க, எதுக்காக போயிருக்கீங்கன்ற உங்களுடைய கருத்துக்களை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். ஸோ மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே யூடியூப் சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே ஃபேஸ்புக்கில் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ட்ராவல் அண்ட் ஃபுட் வீடியோவில் நான் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சினி டைம்ஸ் பாபு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு பிளேசஸ்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பி சேஃப். எந்த இடத்துக்கு வந்தாலும் சேஃபாக எப்படி வரோமோ அதே மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு போகணும். பி சேஃப் ரொம்ப முக்கியம். இதோடு நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ காய்ஸ் ஒன்ஸ் அகேன் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். பாய்.